2016 நடந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்புரை. இது புறநானூற்று பாடல்ல வரும். சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். சொல்லேர் உழவன் மோசிகீரனார், வில்லேர் உழவன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. நெக்ஸ்ட் பொறுத்துக. சிலப்பதிகாரத்துல வர கதை மாந்தர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. கவுந்தி அடிகள், சமண துறவி, மாதரி ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடல் அரசி, கண்ணகி மாநாய்க்கனின் மகள். கடிகை என்பதன் பொருள் யாது? கடிகை அணிகலன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல். பழமொழி 400. இதன் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, ஆற்றுணா வேண்டுவது இல், இதெல்லாம் பழமொழி 400. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர். நூலாசிரியர் பொறுத்துக. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, காரியாசன் சிறுபஞ்சமூலம், கம்பர் சடகோபர் அந்தாதி, கண்ணகனார் புறநானூறு. என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இவர் பெருமாள் திருமொழி நூல் இயற்றியிருப்பாரு. ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் இவர்தான். ராமனிடம் பக்தி கொண்டவர் குலசேகர ஆழ்வார். செரு என்பதன் பொருள் வயல். திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8 குறட்பாவில் 7ங்கிற சொல் இருக்கும். கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல். திருமூலர் இயற்றிய திருமந்திரம், அதுக்கு இன்னொரு பேரு தமிழ் 3000. தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் சேக்கிழார். சேக்கிழாரோட இயற்பெயர் அருண்மொழி தேவர். இவருக்கு உத்தம சோழ பல்லவராயன் சொல்லி ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். இவருக்கு அனபாய சோழன் உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பார். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவணடிகள். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். கம்பரை புறந்தவர் யார்? சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. 1900 ஆண்டு. நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. குருக் மால்தோ பிராகுயி என்பன வடதிராவிட மொழிகள். ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல். திருவிக எழுதினது முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை. அவர் எழுதாத நூல் சித்திரக்கவி. சித்திரக்கவிங்கிறது தமிழில் காணப்படும் இலக்கிய பாங்குகளில் ஒன்று. இந்த வகையில சித்திரக்கவி நூல்களை படைத்தவர் திருமங்கை ஆழ்வார், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிங்கிறவங்க சித்திரக்கவி மெத்தட்ல நூல் படைச்சிருப்பாங்க. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக.
சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இது எல்லாமே சரி. மதக சூளாமணியை இயற்றியவர் விபுலானந்தர். இது ஒரு நாடக இலக்கண நூல். மதக சூளாமணிங்கிறது ஒரு நாடக இலக்கண நூல். இதை இயற்றியவர் சுவாமி விபுலானந்தர். இதுதான் பொருந்தாதது. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. நாலடியார ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1893. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1900. திருக்குறள் 1886, நாலடியார் 1893, திருவாசகம் 1900. மணநூல் என அழைக்கப்பெறும் நூல் சீவக சிந்தாமணி. பொறுத்துக. சிந்தை, எண்ணம். நவ்வி, நவ்வினா மான். அதுவே கேழல்னா பன்றின்னு பழைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்திருப்போம். முகில், மேகம். புனல், நீர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரிட்ஸ், சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட், வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்டிவ் லா, உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட், சான்று சட்டம். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இதுல யாழ் என்பது கருவியாகு பெயர். வாரணம், பவ்வம், பறவை, புணரி. இது எல்லாமே கடலை குறிக்கும். எயிறு என்னும் சொல் சொல்லின் எவ்வகை? பெயர் திரிசொல். அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது? இதுல உவப்ப, உள்ளத்து. இதுல முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இதுல மோனை மட்டும் வந்துள்ளது. அப்போ அரியதாம், அமைந்த. பெயரெச்சத்தை எடுத்து எழுதுக. வந்த, கடைசியில ஆ சவுண்ட் முடியறதுனால பெயரெச்சத்தை எடுத்து எழுதுகிறதுக்கு ஆன்சர் வந்த. அறுவை வீதி, ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி, தானிய கடை வீதி. பொன் வீதி, பொற்கடை வீதி. மறையவர் வீதி, அந்தணர் வீதி. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இது செயல்பாட்டு வினை. இதை செய்வினையா மாத்தணும். கலையரசி துணியை தைத்தாள். கலையரசி துணியை தைத்தாள். நடுவுல ஐ வரணும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு ஆர்னு முடிகிறதுனால இது வினையாளனையும் பெயர். வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் வந்து. ஊ முடிகிறதுனால இதுதான் வினையச்சம். உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. கயல்விழி, மலர்முகம், தாமரை கண்கள். இது எல்லாமே உவமை தொகை. இப்போ வெண்ணிலவு தான் பொருந்தாதது. இது பண்பு தொகையில வரும். கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை. இத்தொடரில் இடம்பெற்ற அளபெடை கெடா, விடா. இது எந்த அளபெடையில வரும்னா செய்யுளிசை அளபெடை. செய்யுள்ல ஓசை குறையும் போது நெடில் எழுத்து அதுக்கு இனமான எழுத்து அளபெடுக்கிறது தான் செய்யுளிசை அளபெடை. இதுக்கு இன்னொரு பேரு இசை நிறை அளபெடை. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வழுவை கண்டுபிடி. வழுவமைதி. கத்தும் குயிலோசைன்னு பாரதியார் ஒரு பாடல் வரி இருக்கும். அது கூட எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க. அதுல மரபு வழுவமைதி. குயில் கூவும்னு இருக்கும். ஆனா அந்த பாடல் வரியில கத்தும் குயிலோசைன்னு ஆரம்பிக்கும். அதுல மரபு வழுவமைதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் கிரேக்கர், உரோமானியர்.
தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க. பட்டும் சர்க்கரையும். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எது? பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு எப்ப கொடுத்திருப்பாங்க? 1990ல. அம்பேத்கர் இறந்தது 1956ல இறந்திருப்பாரு. பாரத ரத்னா விருது வந்து 1990ல கொடுத்திருப்பாங்க. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் பர்திமார் கலைஞரோட இதழ் தான் வந்து ஞானபோதினி. இதை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். இது வந்து ஒரு அறிவியல் இதழ். பர்திமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் சிற்பி பாலசுப்ரமணியம். இது எல்லாமே வந்து அவருடைய நூல் தான். ஒளிப்பறவை, சிரித்த முத்துக்கள், நிலவுப்பூ இது எல்லாமே அவரோட நூல் தான். சிற்பி பாலசுப்ரமணியத்தோட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். இதுவே ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஈரோடு தமிழன்பனோட இயற்பெயர் பார்த்திருப்போம். ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல். தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு சுரதாவின் தேன்மழை. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் தேவநேய பாவனர். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? விதுரன். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணையை தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதுல 9 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் இருக்கும் பாடல்கள். நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் கபிலர். புலனழுக்கற்ற அந்தணாளன் கபிலர். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. இதுல வந்து 18 மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள் கலந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40 இது எல்லாமே வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள். இப்ப பொருந்தாதது வந்து புறநானூறு. இது 8 தொகை நூல்கள். 18 மேற்கணக்கு நூல்கள்ல வரும். நெக்ஸ்ட் ஒன், அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்பிறையை போன்றது. அறிவில்லாதவங்க நட்பு தேய்பிறையை போன்றது. திருக்குறள் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். கம்பராமாயணத்துல மொத்தம் 6 காண்டம் இருக்கும். சுந்தர காண்டம் 5வதா வரும். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் மடங்கள்னா சிங்கம். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி. அகநானூறுல
களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை 3 பகுதி இருக்கும். இதுல வந்து களிற்று யானை நிறையில 120 பாடல், மணிமிடை பவளம்ல 180 பாடல், நித்தில கோவையில 100 பாடல் இருக்கும். ஸோ 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்தில கோவை. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. இதுல வந்து 4ல இருந்து 8 அடி வரைக்கும் இருக்கும். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம் இது 3 வந்து மருந்து சம்பந்தப்பட்ட நூல் வரும். ஆசாரக்கோவை தான் பொருந்தாதது. திரைக்கவி திலகம் என சிறப்புக்குரியவர் திரைக்கவி திலகம் மருதகாசி. சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும்? சதகம்னா 100. பொறுத்துக. வசன நடை கைவந்த வல்லாளர், ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லி யார் வந்து ராமலிங்க அடிகளாரை போற்றியிருப்பார்? பாரதியார். தைரியநாதர் வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர். உவேசாவோட ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். சிறுமலை, பூம்பாறை இதெல்லாம் வந்து குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு, பனையபுரம் முல்லை நில ஊர்கள். ஆத்தூர், கடம்பூர் மருத நில ஊர்கள். கீழக்கரை, நீலாங்கரை நெய்தல் நில ஊர்கள். சிறுமலை, பூம்பாறை குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு, பனையபுரம் முல்லை நில ஊர்கள். ஆத்தூர், கடம்பூர் மருத நில ஊர்கள். கீழக்கரை, நீலாங்கரை நெய்தல் நில ஊர்கள். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? ஔவையார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யார்? ஜியு போப். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி ரா. அரங்கநாதன். இவரோட பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 9. அந்த நாளை தான் வந்து இந்திய தேசிய நூலக நாளாக வந்து கொண்டாடுறோம். நூலகவியலின் தந்தை இவர். இந்திய நூலகவியலின் தந்தை சி. ரா. அரங்கநாதன். சீர்காழி அரங்கநாதன். இவரோட பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 9. அதை தான் வந்து தேசிய நூலக தினமா கொண்டாடுறோம். வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் வள்ளலார். புதுநெறி கண்ட புலவர் என போற்றப்படும் வள்ளலார். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான், ஜாவா. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். 2 சீர்களான அடிக்கு பேரு குறளடி. 4 சீர்களான அடி அளவடி. 5 சீர்களாலான அடி நெடிலடி. 5க்கு மேற்பட்டு இருந்ததுன்னா அது கழி நெடிலடி. 2னா குறளடி, 4 அளவடி, 5 நெடிலடி, 5க்கு மேல இருந்ததுன்னா கழி நெடிலடி. அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். கார்குலாம் வேற்றுமை தொகை 6ஆம் வேற்றுமை தொகை. கார்குலாம் 6ஆம் வேற்றுமை தொகை. திணைமாலை 150. ஆசிரியர் கனி மேதாவியர். ஏலாதியோட ஆசிரியரும் கனி மேதாவியர் தான். திருகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை உவேசா வந்து பதிப்பிச்சிருப்பார். புறப்பொருள் வெண்பாமாலை பதிப்பித்தவர் உவேசா.
புறப்பொருள் வெண்பாமாலையோட ஆசிரியர் ஐயனாரிதனார். புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் இயற்றியவர் வந்து ஐயனாரிதனார். பதிப்பித்தவர் உவேசா. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். குமரன் தென்னை பொருட்பெயர்ல வரும். காடு மலை இடப்பெயர். பூ காய் சினைப்பெயர். திங்கள் வாரம் காலப்பெயர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. முதல்ல நா வரிசை தான் வரும். நாடு, அடுத்து நுங்கு, அடுத்தது நைதல், நொச்சி. பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல். ஐதீகம் உலக வழக்கு. இருதயம் நெஞ்சகம். ஆஸ்தி சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர் தடக்கை. தட சால உரு தவ நனி இதெல்லாம் வந்ததுன்னா உரிச்சொற்றொடர். வினைத்தொகை சூழ்கழல். 3 காலத்தையும் காட்டுச்சுன்னா அது வினைத்தொகை. சூழும் கழல், சூழ்கின்ற கழல், சூழ்ந்த கழல், இந்த மாதிரி 3 காலத்தையும் பிரிக்க முடிஞ்சதுன்னா அது வினைத்தொகை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கடைசியில ஆண் முடியும். கூவா ஆ நெடில்ல முடியும். சொல்லிசை அளபடை தழி. தழிங்கிற சொல்லு கூட ஈ சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து சொல்லிசை அளபடை. ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட்கலம்பகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராஜதண்டனை. இது எல்லாமே கண்ணதாசன் இயற்றிய நூல்கள். மாங்கனி, 1000 தீவு, அங்கேற்கண்ணி. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். தில்லையாடி வள்ளியம்மை பத்தி சொல்லியிருப்பார். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். திருவிக்கா இறந்த நாள் கேட்டிருக்காங்க. 1953 செப்டம்பர் 17. இந்த கூற்றுக்குரியவர் திருவிக்கா. அவர் இறந்த நாள் 1953 செப்டம்பர் 17. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணி. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. மருமக்கள் வழி மான்மியம் நூலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர். இவர் தான் வந்து ஒரு பைசா தமிழன் இதழை நடத்தியிருப்பாரு. 1907 இருந்து 1914 அவர் இறக்குற வரைக்கும் அந்த இதழை நடத்தியிருப்பார். ஒரு பைசா தமிழன். பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுண விலாச சபை. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜகோபாலாச்சாரியார். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவிக்கா. திருவிக்கா இயற்கை எய்திய நாள் 1953 செப்டம்பர் 17. லாஸ்ட் ஒன் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். தேங்க்யூ.